அவசியம். ஹல்லேலூயா. எந்த இதுனாலும் ஒரு சாட்சி ரெண்டு சாட்சி வரும். அதே மாதிரி இயேசுவே தேவன் என்று உலகுக்கு அறிவிக்கும்படிக்கு நம்மை அவர் சாட்சியலாக அறிவிக்கிறார். அன்னைக்கு நம்ம எல்லாம் சாட்சியலாக இருக்கிறோமா? ஆமே. நம்முடைய நோக்கம் என்னென்னு அறிந்து நம்ம வாழ்கிறோம், பிறந்தோம், வாழ்ந்து கொண்டே போகிறோம். இயேசுவை நம்ம ஆராதனை பண்ணுறோம், மகிமைப்படுத்துகிறோம், அவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுகிறோம். ஆனால் நம்ம யாருன்னு நீங்கள் நினைச்சிருக்கீங்களா? அதுதான் அவர் கேட்டார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே அவருடைய சாட்சியம்னு சொல்லும் பொழுது அவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம சாட்சி. அது எப்படி சாட்சி? நம்ம உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம சொல்லலாம், சொல்லுது ஈஸி. ஆனால் சொல்லுற மாதிரி நீங்கள் நடக்கலாம். ஆவியான சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள இந்த மாதிரி உண்மை இல்லைன்னா ஆண்டவரே சொல்லிடுறேன், ஆண்டவரே நான் போய் சொல்கிறேன், இந்த உண்மை இல்லாமல் எனக்கு இருக்கிற பணத்தை என்ன மாற்றிடுங்கன்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னா போது அது உங்களை விட்டு போயிடும். ஹல்லேலூயா. பறவை சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம் நினைக்கக்கூடாது. ஆவியான சொல்ல சொல்ல நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். அதனால நம்ம எல்லாருமே பாவமான உலகத்துல தான் நம்ம பிறந்திருக்கோம். ஆனா ஒண்ணு, அவருடைய ரத்தத்தால கழுவப்படும் போது அவர் நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளும் போகும்போது பாவம் நம்மை மேற்கொள்ளாது. ஆமே. பாவம் உண்டு, அந்த பாவம் என்ன செய்யணும்? நம்ம மேற்கொள்ளாது. ஏன்னா மேற்கொள்ளுகிற இயேசு கிறிஸ்து நமக்குள்ள. ஹல்லேலூயா. அப்ப இயேசு யாருன்னு நம்ம இந்த இயேசுவே தேவன் என்று அறிக்கை பண்ணுகிற சாட்சி. இன்னைக்கு எல்லாருமே நம்ம பயந்துருக்கோம் பாருங்க. இந்த உலகத்தை கண்டு அருமையான சகோதரன், இந்த சகோதரன்லாம் ஒரு பயம் இல்லாம தைரியமா சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அது தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறது. என்னையும் பாருங்க, இந்த வயசுல ஒண்ணு முடியாட்டாலே எங்க இருந்து இங்க கொண்டு வந்து இயேசுவே தெய்வம் என்று நீ உலகுக்கு சாட்சி சொல்லியன்னு சொல்ல தகப்பேன். இன்னைக்கு உங்களுக்கு சாட்சி சொல்லும்படி என்னைக்கு கொண்டு வந்தாங்க. அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ள தெய்வம், அவர் உயிருள்ள தெய்வம், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான. நீங்க இன்னைக்கு பாடுனீங்க, துதித்தீங்க, எல்லாமே உயிருள்ள தேவனை. அந்த வேத வசனத்தின்படி நம்ம அவருக்கு சாட்சியலாய் வாழ்ந்து இயேசுவே தேவன் என்று நிரூபிக்கிற நிறுவனங்கள். ஹல்லேலூயா. நிறுவனங்கள் சொன்ன உடனே ஏதோ வேற மாதிரி நீங்க நினைக்க கூடாது. நீங்க இயேசுவை வெளிப்படுத்துற சாட்சிகள். ஆமே. இப்ப என்ன காணும்போது எனக்குள்ள இருக்க இயேசுவை நீங்க பார்க்கணும். ஆமே. அப்ப இயேசு எப்படி இருக்காரு? அவருக்கு அன்பு எனக்கிட்ட இருக்கணும், அவருடைய கீழ்ப்படிதல் எனக்கு இருக்கணும், அவருடைய பரிசுத்தம் எனக்குள்ள இருக்கணும், அவருடைய உண்மை நமக்குள்ள இருக்கணும். அப்போ நம்ம இந்த மாதிரி கிரியைகள் நம்மகிட்ட இருந்துன்னா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அதை உங்களை விட்டு மாற்றிடுங்க. ஏன்னா இது சுவிசேஷம் நற்செய்தியை அறிவிக்கிற காலத்துல சுத்திகரிக்கப்பட வேண்டிய நிலையில கடைசி கால அந்நாளிலே அவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே பாவம். நம்ம பாவத்தோடு பாவ சிந்தையோடு நம்ம யாருமே நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியாது. பரலோகம் நரலோகம் ரெண்டு தான் உண்டு. ஹல்லேலூயா. தேவனை அறிந்து தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இயேசுவே தெய்வம் என்று உலகுக்கு நிரூபிக்க நிறுவனமா இருந்தா நம்ம நித்தியத்துக்கு போவோம். ஆனா இயேசுவை அறியாதபடி இயேசு உருவாக்குன விக்கிரகங்களாகிய நமக்கு சொந்த உணர்வுகள், நமக்கு பணம், நமக்கு பொருள், நமக்கு அந்தஸ்து, நமக்கு விக்கிரகங்கள், பிள்ளைகளை பெஞ்சாதிய கணவனால கடவுள்னு வைக்கிறது, இப்படிப்பட்ட நம்ம விக்கிரகம் சொன்ன உடனே நம்ம அந்நிய தேவர்களுக்குள்ள போக வேண்டாம். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க அறியாமையின் காலையில அவங்க கையினால செய்யப்பட்ட ஒரு இதை செய்யறதுக்கு நம்மள மனுஷனை அவர் உருவாக்குனாரு. அவருடைய மண்ணை எடுத்து நல்லா பிசைஞ்சு ஒவ்வொரு பாகமாக வச்சு உருவாக்கிட்டு கீழே கடத்தினாரு. அது ஒரு விக்கிரகமாக தான் கிடந்து. ஆமே. தலை, கண்ணு, மூக்கு எல்லாம் வச்சுட்டாரு. அது இந்த கீழே கடந்து கீழே தானே முதல் போட்டிருப்பாரு. அதை எப்படி கிடந்து? விக்கிரகம். அப்போ இன்னைக்கு விக்கிரகம்னு சொல்லுது என்னன்னா, கையில செய்து மண்ணுல செய்து உருட்டி உருவாக்கி வச்சிருக்குது விக்கிரகம். ஆண்டவர் என்ன நினைச்சாருன்னா, இந்த விக்கிரகத்தை கொண்டு என்ன செய்ய முடியும்? அது கீழேயே கிடக்கு, இதுக்கு எழும்ப முடியாது, நடக்க முடியாது, பேச முடியாது, உயிர் இல்லையே. அவர் என்ன செய்தார்னா அதை எடுத்து அவருக்கு ஜீவ சுவாசத்தை அதுக்கு மூக்குலோடி ஊதின உடனே
அந்த ஜீவன் உயிர் அந்த சரீரத்துல ஒவ்வொரு பாவத்துக்குள்ள போய் அவரை போல நம்ம உயிர் உண்டாகும் நம்ம எழுதிட்டோம். ஆமே. ஆனா நம்ம உயிர் தெளிந்த தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமே. அப்போ இந்த போன மாசம் அங்கே ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடந்தது, ஹிந்து ஃபெஸ்டிவல். எங்கள் வீட்டில் ஒரு வாழை இருக்கு, வாழைக்கு இலை வெளியே தான் கிடக்கு. ஆனால் ஒருத்தர் வந்தார், எங்கள் வீட்டில் வாழையை அவர் எடுக்காம முன் வீட்டில் உள்ளவங்க உள்ளுக்கு இருக்காங்க, அவங்க வாழை எங்கேயோ இருக்கு, அங்கே போய் கதவு கொட்டிக்கிட்டே இருக்காரு, கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. நான் இவர் எதிர்ப்பு கூப்பிட்டாரு, நான் வெளியே போனேன். வெளியே போனோடனே என்னப்பான்னு கேட்டேன். உடனே ஒரு வாழை இலை, வாழையில இருக்கே வெட்டி விடலாமே, கட்டி எதுக்குன்னு கேட்டேன். அவர் சொன்னார் கொஞ்சோண்டு வேணும், இவ்வளோண்டு வேணும்னு கேட்டார். சரி இவ்வளோ வாழை இல்லை, வாழை இல்லைன்னா ஒரு வாழையில தானே ஃபுல்லாக இவ்வளோண்டு ஏன் கேட்குறீங்கன்னு சொன்னேன்னா சாமி கும்பிடன்னு சொன்னார். ஆமே. அவர் சொன்னார் சாமி கும்பிட. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு சாப்பிடணும்னு எதுக்காக கேட்டால் என் வாழை மரத்தையே நீங்கள் வெட்டிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் சாமி கும்பிடுன்னு சொல்லும்போது எங்கள் வேதத்தில் ஏசாமியில் இருக்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, சாமி கும்பிடுறது விற்கிறவங்களுக்கு படைக்கிறது அவருக்கு இஷ்டம் கிடையாது சொல்லிட்டு நான் சொன்னேன், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், எனக்கு இந்து முஸ்லீம் வேற மதம் ஜாதி கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாருமே ஆண்டவருக்கு சிருஷ்டித்தனும், எல்லாருமே ஆண்டவருக்கு மூச்சு உள்ள தேவனும், எல்லாரும் ஆண்டவருக்கு உயிர் உள்ளவங்க. அதனால நான் ஒருத்தரை பகைக்கல, நேசிக்கிறேன், உங்களே நேசிக்கிறேன். ஆனால் உங்க பிள்ளை இப்போ உங்களை அப்பான்னு கூட்டாம இன்னொரு ஆளை அப்பான்னு கூட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டேன். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க தான் உங்க அப்பா, நீங்க உங்க கற்பத்தின் கண்ணி தான் உங்க பிள்ளை. ஏசாமிக்கு கையால உருவாக்கி அவருக்கு மூச்சு கொடுத்ததா நம்ம. ஹல்லேலூயா. அப்போ உங்க பிள்ளை உங்களை அப்பான்னு கூட்டாம இன்னொரு ஆளை அப்பான்னு கூட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? தாங்கிடுவீங்களா? தாங்க மாட்டோம். அதே மாதிரிதான் ஆண்டவரும் உங்களை உண்டாக்குறது ஆண்டவர். ஆனா நீங்க என்ன செய்யணும்னா, உங்களால உண்டாக்கப்பட்ட விக்கிரகம் சொல்லும்போதுலாம் ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. அப்ப இதை நம்ம என்னன்னா, நம்ம உலக மக்கள் அத்தனை பேரையும் தேவனுடைய பிள்ளைகள். அவளுக்கு அறிவு இல்லை, அவளுக்கு அதை உணரக்கூடிய சத்து பிசாசானவன் கொடுக்கல. எல்லாருக்கும் கண்களையும் அடக்கி குருடாக்கி அவன் மேக்சிமம் அவன் வெளிச்சத்தை காணக்கூடாதுன்னு சொல்லி இருளுக்குள்ளேயே அவங்கள அமுக்கி வச்சு வெளிச்சத்தை காண விடாம அவன் அழிச்சிட்டு இருக்கிறதால, அது அவன் ஏன் அழிக்கான்னு சொன்னா, பரலோகத்துல தேவனோடு வாசம் பண்ணின ஆளுதான் இந்த லூசிபர், இந்த பிசாசு. ஆனா அங்க இருந்து அவருக்கு சகல அதிகாரமும் இந்த லூசிபர் தான் கொடுத்தாரு. அவன் எல்லா ஆண்டுகள் எல்லாத்தையும் நடக்கு. ஆனா இவனுக்கு ஒரு பெருமை, நம்மளும் தேவனை போல ஆயிரமே நினைச்சா பாருங்க, கீழே தள்ளி விட்டுட்டாரு. அப்ப கீழே தள்ளி விட்டுறோன்னு யோசினா, நீ இங்க உலக பரிசுத்தவர்கள் ஓயாம பரிசுத்தருந்து கூட்டுற இடத்துல நீ இருக்கா, அதே மாதிரி பாரு சவால் விட்டுட்டு வந்தான். நீ என்ன கீழே தள்ளி விட்டுட்டாரியா? கீழே உள்ளவங்க எல்லாம் நான் தான் தேவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் அவ்வளவு எனக்குள்ள வச்சு நான் ஒரு கட்சி தொடங்கிறேன்னு சொல்லியிருக்கான். ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் தான் அவனுக்கு இன்னைக்கும் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக யாரும் வெளிச்சத்தை காணக்கூடாதுன்னு அவன் இருட்ட எல்லாரையும் நசிப்பிச்சுட்டு இருக்கான். ஹல்லேலூயா. இது சத்துக்கள் நாங்கள் ஈரோடுல இருந்தோம். அந்த ஈரோடுல என்னன்னா கிறிஸ்தவங்கள்ட்ட அவங்கள பேச விட மாட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் எதுக்கு அப்போ எங்களுக்கெல்லாம் பேச, நாங்கள்லாம் அன்பாக தானே இருக்கோம், எல்லாருக்கும் எல்லாம் செய்வோம் இல்லையா, நீங்கள் எதுக்கு பேச? அதாக்கா கிறிஸ்தவங்கிட்ட பேசினா நாங்களும் கிறிஸ்தவம் ஆயிடுவோம். ஆமே. பிசாசுக்கு கள்ளத்தனம் பாருங்க, நம்மகிட்ட பேசினா அவங்ககிட்ட இருக்க பிசாசு விட்டு ஓடிடும். உடனே அவங்க என்ன ஆயிடுவாங்க, வெளிச்சத்தில் வந்துடுவாங்க. அதனால அவங்க அந்த விக்கிரகங்கள் வெளிச்சத்தை காண விடாம இருட்டிலேயே வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப எனக்கு என்னன்னா, எப்பவுமே ஒரு பிராக்டிக்கல் கிறிஸ்டியனா இருக்கணும். ஆமே. இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? தேவதை இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உங்க முகத்தை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும். எத்தனை பேருக்கு எனக்கு முகம் பிரகாசிக்கணும்னு சொல்ல வைராக்கியம் இருக்கு? ஹல்லேலூயா. அப்ப நம்மளுக்கு முகம் பிரகாசிக்கும் போது நம்ம இந்த விக்கிரகங்கள்ட்ட பேச வேண்டிய அவசியம் கிடையாது. முகத்தை பார்க்கும்போதே அவங்க வந்துருவாங்க. இந்த அங்க அதே மாதிரி என்னுடைய வீட்டுக்காரங்க கூட வேலை செய்யறவர்கள், அவர் கிறிஸ்தவங்கள்ட்ட பழகவே விட மாட்டாங்க. எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்
சாமி கும்பிட்டுட்டே இருப்பார். ரொம்ப ஓவர் பக்தி அங்கே. ஆனால் அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டுக்காரங்க ரவிக்கு அம்மாட்ட மாத்திரம் நீ பழகலான்னு சொல்லியிருக்காங்க. நானும் யார்கிட்ட இருந்தாலும் ஓடி போய் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளும் சொல்லவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம எதுக்கு சொல்ல போகிறோம்? ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், ஏசப்பா உங்கள் வெளிச்சம் எனக்குள்ள தாங்க, உங்கள் அக்கினி எனக்குள்ள வாங்கிட்டாங்க, உங்கள் சத்தம் எனக்கு தாங்க, உங்கள் சித்தத்துப்படி இந்த வெள்ளத்துக்கு வெளிச்சம் காட்டு கிரியை எனக்குள்ள தாங்க. இதுதான் எனக்கு ஜெபம். இன்னைக்கு உங்கள் ஜெபம் அப்படி இருக்கட்டும். என்னதான் வேணும்னு கேட்பீங்க? ஏசப்பா உங்கள் பார்த்தீங்களா பிரசங்கம் கேட்டு புண்ணியே இங்கே கேட்கலையே. இப்படி எனக்கு பிரசங்கத்தை கேட்டு இங்கே கேட்டு உடனே அபிஷேகத்தை வாங்கணும். எல்லாம் முடிச்சப்ப எல்லாம் நுழைஞ்சா இல்லை சார் வாலு மாத்திரம் நுழையிறன்னு ஒரு பையன் இருந்தான். காலேஜ் படிக்கிறது பாடம் எல்லாம் கஷ்டப்பட்டு படிப்பிச்சு கொடுத்துட்டு எல்லாம் முளையில நுழைஞ்சங்கன்னு சொன்னானா. இல்லை சார் வாலு என்னடா வாலு மாத்திரம் அந்த ஒரு எலி போடுற எலி பாய்ச்சாவோ இதுக்கு வாலு மாத்திரம் வெளியே சொல்லி இப்போ அதே மாதிரி தானே இருக்கிறீங்க. ஆமேன். கம் டு காட். இது தெய்வீக பிரசனம் உள்ள இடம். நீங்கள் பிரசனத்துக்குள்ளே வாங்க. இது கதை சொல்கிற இடம் இல்லை. கதை சொல்கிறதுக்குள்ள தூரத்தில் நைத்திர வயசில் வரலை. நான் வந்தது நோக்கம் என்னன்னா, நீங்கள்லாம் இயேசுவே தேவன்னு நிரூபிக்கிற நிரூபணங்களாக இருக்கணும். மதம் மாற்றலை, மனம் மாற்றலை, மனதில் வெளிச்சம் பண்ணுவாங்க. நீங்கள் பாண்டுட்டு என்ன கேட்கணும்? என்ன கேட்பீங்க? நீங்களாம் இயேசுவே தேவன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? உங்க வெளிச்சம் அவருக்கு வெளிச்சம் உங்களுக்கு வேணும். வாய் திறக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. என்னத்துக்கு வாய் திறந்து அவர்கிட்ட அடிபட போறோம்? என்னத்துக்கு சபையை வேணும் உடைக்க போறோம் இல்லையா? நம்மளை காணும்போது அந்த வெளிச்சத்தை காணும்போது அக்கா நானும் உங்க பிள்ளையா வந்துடுறேன். நான் சொன்ன அந்த அவர் சொல்லி விட்டார்ல, இந்த லேடி இப்படியே பார்த்துட்டு இருந்தவா திடீர்னாக்குல அக்கா உங்க முகத்தை பார்க்க முடியுதுன்னு அந்த பக்கம் திரும்பிட்டு நான் வீட்டுக்கு கச்சா மிச்சான தான் இருப்பேன். ரொம்ப வச்சு என்னம்மா நான் என்ன விளைஞ்சிட்டு இருக்கு, நீ எதுக்கு இப்படி திரும்பிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அக்கா இன்னும் அந்த வெளிச்சம். அப்போதான் மோசிக்க வெளிச்சம் எனக்கு அந்த கிருபை எனக்கு தந்துட்டீங்க, உங்களுக்கு நன்றி. அந்த பிள்ளை அன்னைக்கு கிறிஸ்தவ ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அந்த நிமிஷத்துல பாருங்க வெளிச்சம் பார்த்த உடனே 100% கிறிஸ்தவ ஆயிட்டான். அன்னையிலிருந்து என்கிட்ட வருவா, ஜெபம் பண்ணுவா. வீட்டுக்கு போனேன். அடுத்த நாள் கொஞ்ச நாள் 1 மாதம் கழிச்சு அவங்க மகளுக்கு பிறந்த நாள். ஒன்று சொன்னேன் என்கிட்ட, அக்கா நாளைக்கு சாமி கும்பிட எங்கள் வீட்டுக்காரரு டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு போ. நான் சொன்னேன், ஆமாம் உனக்கு புருஷன் தான் உனக்கு சாமி வர கடவுள். ஹல்லேலூயா. புருஷனை கீழ்படியணும். கிறிஸ்தவங்க இல்லை அவன் இந்து நீ கீழ்படியாத வான்னு சொல்லக்கூடாது. யாரா நல்லவனோ கெட்டவனோ கொள்ளாதவனோ ஏதோ புருஷன் யாரா எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு கீழ்படியணும். நான் சொன்னேன், உன் புருஷனை நீ கீழ்படி வடின்னு சொல்லி நான் சொன்னேன். அவங்க என்னக்கா நாளைக்கு குளிப்பாட்டுவாரு, சாமி கும்பிட டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு போவான்னு இருந்தார். நான் சரி டெம்பிளுக்கு தானே நீ போயிட்டு சொல்லு, ஆண்டவரே நீங்க தான் மெய்யான தேவன் என்று எல்லாரும் அறியும்படி எல்லாத்த கண்களை திறக்கணும்னு சொல்லி டெம்பிள்லேருந்து ஜோம் பண்ணின்னு சொல்லி விட்டேன். சரியா காண்போம். இவர் அங்கே போயிட்டு அந்த பிள்ளைய குளிப்பாட்டி விட சொன்னா மல்லி ஆண்டிட்டு போய் பிளெஸிங் வாங்கிக்குவாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் இயேசுவே தேவன் என்று நிரூபிக்கிற நிரூபணம். உங்களை கண்டு அப்படி இருக்கா? இல்லைன்னா இம்மீடியட்டாக ஆண்டவர் பாஞ்ச வரட்டும், தாகம் வரட்டும். ஆண்டவர் என்னையும் உண்மை போல மாற்ற பாடுவோம் இல்லை, ஆனால் ஏன் மாற மாட்டோமோ? ஹல்லேலூயா. அவரை போல மாறணும், மாற முடியும்னு சொல்லி நான் சாட்சி. உங்களுக்கு சாட்சி தானே அவசியம். அக்கா கோவம் வருது, எரிச்சல் வருது, டென்ஷன் வருது, ஸ்ட்ரெஸ் வருது. ஐயோ நான் என்ன செய்ய ரொம்ப அவசரம், நீ சும்மா இரு, நான் ஓம்பிட்டது நான் நடத்துவேன். நம்மளால நடக்கலை. ஏன்னா நீ காது கையை தருது யாரு? தானே. காது ஒரு சின்ன சிலுக்கு வந்துட்டுனா என்ன சொல்றீங்க? காலு நடக்க முடியலை. ஏன் நீங்க நடக்க வேண்டியது தானே? எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு செய்யறவங்களுக்கு காலையும் இழுத்து நடக்க வேண்டியது தானே? ஏன் நடக்க முடியலன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் நடத்துகிறவராலே நாங்கள் நடத்தப்படுறோம். நீங்க அடுத்த பாயிண்ட் எல்லா பாயிண்ட் இப்போ இதில் என்ன சொல்ற? முதல் பாயிண்ட் அவருக்கு வெளிச்சம் வேணும், அவருக்கு அன்பு வேணும், அவருடைய கிருபை வேணும், அவருடைய இறக்கம் வேணும், அவருடைய சாயல் வேணும், அவருடைய பிரசனம் வேணும், அவருடைய மகிமை வேணும். என்ன பார்க்குறவங்க என்னிலே இயேசுவே பார்க்க வேணும்னு சொல்லக்கூடிய வாஞ்ச. ரெண்டாவது இப்போ என்ன வேணும்? என்ன சொன்னேன்? பாதம் என்ன சொல்லணும்? என்ன சொன்னேன்? பாயிண்ட் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தால் தான் புரியும்.
நாங்க நடத்துகிறவராலே நடத்தப்படுகிறோம்னு சொல்றோம். ஆமென். நீங்க அடுத்த 3ஆம் கொஸ்டின் கேட்டு ஆன்சர் சொல்லாட்டா க்ளோஸ், பைபிள் க்ளோஸ் பண்ணி நான் போயிடுவேன். வருகிற புண்ணியம் கிடையாது. ஆமென். விதைச்சா முதல்ல உங்க நிலம் நல்லா பண்பட்டாதான் என்னால விதைக்க முடியும். நீங்க நாங்க கல்லா தான் இருப்போம், முள்ளாதான் இருப்போம், நாங்க இப்படியே இருக்கோம்னு சொன்னா என் விதை வேஸ்ட் ஆயிரும் பாருங்க. அந்த விதையை கொண்டு வேற எங்கேயா நான் போட்டுடலாம். ஆமென். அப்படி எனக்கு விதையை காக்காக்கும் கோழிகளுக்கும் கொடுக்க முடியாது. ஆமென். விளையிற பெற்ற விதை அது ரத்தம் சிந்தி பாடு அனுபவிச்சு சோதனைகளை சகித்து கஷ்டப்பாடுபட்டு அவரு ராவி என்ன ஒளி வீச பண்ணி பெற்றுக்கொண்ட அந்த விதைய பன்னிகளுக்கு முன்னாடி போட முடியாது, முள்ளுக்கு போட முடியாது. ஹல்லேலூயா. எல்லாரும் ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஆண்டவரே நல்ல விதையா எங்க இருதயத்தை மாற்றி ஹல்லேலூயா. இந்த கதைக்குள்ள நாள் இல்லைம்மா, நம்ம நிறுவனமாக இருக்கக்கூடிய காலம். அபிஷேகம் பெற்றாலே நம்ம நிறுவனம் ஆயிருக்கோம். ஆனா அபிஷேகம் பெற்றா நிறுவனம் இன்னும் ஆகலையே. ஹல்லேலூயா. அப்ப நம்ம நிறுவனம் ஆகணும். இன்னைக்கு ஆண்டி நிறுவனம் தான். அதுக்குன்னு சொல்லி எண்ணெய் ஒழிச்சுட்டு கையம் வேணும்னு இல்லையே, ஸ்டைலா தானே இருக்கேன். ஆமென். ஹல்லேலூயா. உள்ளம் பரிசுத்தம், உள்ளம் சுத்தம். அவருக்கு உள்ளம் சுத்தம். ஆண்டவர் நீட்டா ட்ரெஸ் பண்ற ஒரு தேவன் தான். அவருக்கு அங்கி அவ்வளவு மகத்துவமான அங்கி. அவர் மெஜஸ்டிக்கா இறங்குவாரு. அவருக்கு பிள்ளைகளாக நம்மளும் மெஜஸ்டிக்கா தான் இறங்குவோம். ஹல்லேலூயா. நான் கடவுளுக்கு பிள்ளையாகும். அதனால நான் இப்படிதான் இருப்பேன் ஒவ்வொருத்தருக்கு மூஞ்சின் தொங்கப்பட்டு இருக்கிறது நம்மளை வைக்கல. ராஜனுக்கு பிள்ளை உதவி கொடுக்க கூடாத சமாதான சந்தோஷம் நமக்குள்ள வந்திருக்காரு. அதை வெளிப்படுத்துகிற உயிர் பிடிக்கிற தேவனுடைய சாட்சி. ஹல்லேலூயா. அரோஷனை கவரத தனைக்கா மினிஷனைக்கா ஓ ஈக்கரவதி மாடத நினைக்கா. நான் நிரூபிப்பேன்னு சொல்லுங்க. 3வது சொல்லுங்க. கடைசி கொஸ்டின் கேட்பேன். எத்தனை பாயிண்ட் சொல்லுன்னா அத்தனை பாயிண்ட் சொல்லணும். ஹல்லேலூயா. 3வது நான் நிரூபிப்பேன்னு சொல்லுங்க. எழுதி வைக்கணும். படவிட எழுதிருங்க. ஹல்லேலூயா. எழுதிருங்க. ஹல்லேலூயா. நான் நிரூபிப்பேன், நான் நிரூபிப்பேன்னு சொல்லுங்க. என்னுடைய பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்றேனே தவிர எனக்கு வேற ஒரு சொல்லலை. ஹல்லேலூயா. இப்போ நம்ம நிரூபிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாய் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். நம்ம இஸ்ரவேல் குடும்பத்தார் நம்ம நிச்சயமா அறிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன ஒரு பிள்ளை பிறந்துட்டு அது அம்மா பாலுதான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கா? ஹல்லேலூயா. அம்மா எனக்கு ட்ரெஸ் வெட்டாயிட்டு மாத்திட்டு இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கா? அம்மா எனக்கு அது வேணும் உறக்கம் வருதுன்னு கேட்டுட்டு இருக்கா? நீங்க என்ன சொல்றீங்க? ஓ பிள்ளை பிறந்தாச்சு, அதுக்கு நீ பால் கொடுக்கணும், அதுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றணும், வெட்டாயிடக்கூடாது, அதுக்கு தூங்க வைக்கணும். எவ்வளோ கம்ஃபர்ட்டா குழந்தைய நீங்க கீழெல்லாம் சுத்தமா இருக்கணும், அது ஊந்து போகும்போது அழுக்காயிடக்கூடாது, குச்சியத்தை வாயில போட்டுடக்கூடாது. எவ்வளோ கவனமா இருக்கும்போது நம்ம அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக இப்படி இருக்கும்போது அவரால் உண்டாக்கப்பட்ட நீங்களும் நானும் எவ்வளோ நல்லா இருக்கணும், கவனமா இருக்கணும், இன்ஃபெக்ஷன் இல்லாமல் ஆசீர்வாதம் இருக்கணும். பரமாப்பிதா நினைப்பது எவ்வளோ முக்கியம்னு நீங்களும் நானும் அறிந்திருக்கணும். ஆமென். இது தெரியாதவங்க நினைச்சு சில பேர் அம்மா பொண்ணும் தெரியாது, அப்பா பொண்ணும் தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்றாரு. இல்லை, இன்னைக்கு குழந்தைகள் வளர்த்து கொண்டே வந்து கொண்டே இருக்கிறார். உங்க மேல கிருபையா இருந்தனால தான் நீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிப்பு கர்த்தருடையது. நிறைய பேருக்கு ரட்சிப்பு கிடையாது. சுருக்கமா அவரால் முன்குறித்ததான் ரட்சிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம எவ்வளவு சந்தோஷப்படணும். இத்தனை கோடி ஜனங்கள்ல நம்ம அவர் தெரிந்து கொண்டிருக்காரு. ஹல்லேலூயா. அப்புறம் நமக்கு எவ்வளவு நம்மளை அர்ப்பணிக்கணும். அவரே இயேசுவை நமக்கு மறுபடியும் சிலுவையில் அறையலாமா? இன்னும் எனக்கு அது வேணும், இது வேணும், நான் அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். எதுக்கு உங்க சுயமாட்டு நீங்க உங்க திட்டத்தை போட்டுட்டு இருக்கீங்க? சுயத்தை விட்டுருங்க. இன்னைக்கு நான் உங்க முன்னால நான் இருக்கீங்க எல்லாத்தையும் விட்டெல்லாம் கேட்டேன். நான் அவராலே நான் நடத்தப்படுகிறேன் அப்படிதான் நான் கேட்டு பாருங்க. அப்படிதானே? ஹல்லேலூயா. என் சுயம் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் ஒரு காரியம் சொன்னா அப்படியே கேட்கணும். ஹல்லேலூயா. எனக்கு அது வேணும் இயேசுவே, இது வேணும்னு இன்னைக்கு வரை கேட்டது கிடையாது.
உலக பொருளும் கேட்டது கிடையாது. எனக்கு வேண்டி ஆவிக்குரிய வரங்களும் கன்னிகளும் கூட அவராலே நான் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். ஏன்னா எனக்கு அன்பு, பூரண அன்பு எனக்கு அப்பா கண்ணாங்க. ஏசப்பா எனக்கு அப்பா. என் அப்பா ஒரு பிள்ளைக்கு எனக்கு உலக அப்பா எங்களுக்கு நல்லா செய்தாங்க எங்கள் அப்பா. அப்போ எனக்கு அப்பாவே எனக்கு இப்படி செய்தான். பரமப்பா எவ்வளவு செய்வாங்கன்னு 100 அம்மா மேலே ஒப்பு கொடுத்து இன்னைக்கு அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன், இயேசுவே தேவன் என்று நான் அறிந்து கொண்டேன். இந்த சாட்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ எப்படி இருக்கணுமா? நீங்கள் எப்படி இருக்கணும்? இயேசுல சிலுவையில அறையிடாதீங்க. நான் அழுவேன். எனக்கு ஏன்னா நம்மள சோதனைகள் தான் அவருக்கு எடுப்பார். பிள்ளைகளை சோதனை சைடு கூட அளவுக்கு தரமாட்டாரு. போக்கடம் வச்சிருப்பாரு. தாங்க முடியாது. அழுக வரும். அழுக வரும்போது கூட நான் சொல்லுவேன், கண்ணில் கண்ணு இல்லைப்பா நான் அழல, நான் சிரிச்சுட்டே நான் அழுவேன். எனக்கு நான் அழுதுட்டா ஏசாமி சங்கடப்படுத்திடுவேதே. ஹல்லேலூயா. அப்படி எனக்கு ஏசப்பா சங்கடப்படுத்தி எனக்கு இஷ்டம் கிடையாது. இன்னைக்கு நான் சொல்றேன், ஏசப்பா நீங்க சிலுவையில் அறையில இன்னோட நிறுத்தி விடுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவே தேவன், அவர் தான் தேவனும் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாய் இருக்கிறார். ஆண்டவரும் தேவனும் கிறிஸ்தவம். 100% மனுஷன், 100% கடவுள். ஹல்லேலூயா. மனுஷனாக 100% நம்மள மாதிரியே வந்தார். 39 வருஷம் நம்மள மாதிரியே வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அதே மாதிரி சிலுவையில் அறைந்து தேவகுமாரனாக பரலோகத்துக்கு உயிரோடு மறைத்து அடக்கம் பண்ணிட்டு அந்த கல்லறை அவரை வைக்க முடியல. அந்த கல்லறையை எழுத்து அவர் வெளி உயிரோடு வந்து மரத்துக்கு எழுதின உயிரோடு எழுதின தேவன். இன்னைக்கு நம்ம உயிராட நீங்க என்ன செய்யலாம்? அவரே தெய்வம் என்று, இயேசுவே தெய்வம் என்று இன்னைக்கு இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் அறிந்து நம்ம அவரை வெளிப்படுத்தணும். ஒரு வாடி சின்ன பிசாசை துரத்துவாங்க சொல்றாரு. அடி அடி குத்து கொல்லுன்னு சொல்லலை, போன்னு சொல்லுங்க. அவனுக்கு உங்களுக்கு அவ்வளோ அதிகாரம் அவர் உங்களுக்கு தந்துருக்காரு. அவர் உங்களுக்குள்ள வந்த உடனே ரட்சிப்பு வளர்த்த உடனே அவருக்கு அத்தனை அதிகாரத்தையும் உங்களுக்குள்ள வைத்து விட்டார், எனக்குள்ள வைத்தார். நம்ம யாருன்னு தெரியாம நம்ம இன்னும் பிரிவு மாதிரியே நடந்துட்டு இருக்கோம். நம்ம ராஜாஜி ராஜான்னு தெரியல. ஹல்லேலூயா. பூமி நம்மளை காதுகடியில, மரச்செடி காதுகடியில, மிருகங்கள் காதுகடியில, உலகமே நம்ம காதுகடியில. ஹல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். You always get the authority. The power is in you. எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு சொல்லுங்க, நான் இன்னைக்கு கோழையா இருக்க மாட்டேன். எனக்கு வேலை இல்லையா தருவாரு. எனக்கு வயிற்று வலியா போயிட்டு நான் கர்த்தருடைய பிள்ளை இல்லைன்னு சந்தேகத்தினாவே என்னை விட்டு போயிட்டு நான் இயேசுக்காக வாழ்வேன்னு சொல்லி இது உறுதியாட்டு உங்க அஸ்திபாரம் கண்ணில் கிறிஸ்துக்குள்ள போடுங்கம்மா. எல்லாரும் போடுங்கம்மா. ஷரடிலி கலாஷா பேக்கான ஷனிகா பேக்கான ஷனிகா ட்ரூ கிறிஸ்டியன்ஸ் இந்த உலகத்துக்கு அவசியம். ஆமே. பேர் கிறிஸ்தவங்க அவசியமே கிடையாது. அதனால தான் கிறிஸ்தவ மதம் இன்னைக்கு வெளிச்சத்தை காட்டாம அழிஞ்சிட்டு இருக்குது. இன்னைக்கு நம்மளெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே பிசாசுகள் ஓடி போய் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமும் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்குது. நான் பிராக்டிக்கலாக அனுபவித்து கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் என்னையே நான் பார்ப்பேன். பிசாசு பிடிச்ச ஆளை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது அப்படியே போறேன் சொல்லிட்டு போயிடும் பாருங்க. பேச கூட வேண்டாம். இந்த வெளிச்சம், இந்த அக்னி, இந்த அபிஷேகம் உங்களுக்கு நீங்க வளர்த்து கிடைக்கும். தேவ மகிமை காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய மகிமை காண்பேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அடுத்து சொல்லுங்க, நான் தேவனுடைய மகிமையை காண்பேன். என நீங்க காண்பேன் என்று விசுவாசித்தாதான் விசுவாசத்தை வல்லமை உங்களுக்குள்ள வெளிப்படுத்த. ஹல்லேலூயா. அவக்கரனை கல்படகட்டா பெனிஷு பிலிகா திகு நாபடகட்டா சத்துடைய சகல வல்லமை அளிக்கும்படி அவர் நமக்கு அதிகாரம் தந்தார். உடனே வல்லமை பெற்றுக்கொள்க. நம்ம எல்லாரையும் வல்லமையான அபிஷேகம் கெத்தம்மாவை எனக்குள்ள வருகிறது. நான் காண்பேன் அவருடைய பிரச்சனை எனக்குள்ள. ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன். நானும் உயிரோடு நடப்பேன், செத்து நடக்க மாட்டேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்தேயு 28:18 அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்தின் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு வானத்திலும்
மரம், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், அவங்களுடைய எல்லா பிளானட்ஸ், எல்லா அதிகாரமும் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமியில கடல், தண்ணி, மரம், காடு, வேற எல்லாம் உண்டு. மனுஷன், மிருகங்கள், பறவைகள், எல்லா அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமிக்கு கீழே, தண்ணிக்கு உள்ளால, வானத்துக்கு மேல சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம ஆராதிக்கிற தெய்வம். அவர் என்ன சொன்னார்னா, நீ என்ன விசுவாசித்தாயானா என்னுடைய அக்கிரமங்கள், பாவங்கள், குற்றங்கள் எல்லாம் கழுவும்படி இயேசுவுடைய இரத்தத்தால் இந்த கழுவும் சொல்லி இந்த ஒரு விஷயம் சொன்னா போதும், அவர் உடனே கழுவிவாரு. கழுவுன்னு சொல்ல வேண்டாம். ஹல்லேலூயா. இயேசுவே, நான் ஒரு பாவி, என்னை கழுவுங்கன்னு சொல்லுங்க. இந்த குணம் என்னை விட்டு போகலன்னு சொல்லுங்க. அது ஒரு நிமிஷத்துல கழுவுன உடனே அவர் நமக்குள்ள வந்துட்டார்னா அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருந்தோ அந்த அதிகாரங்கள் நமக்கு தரப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. How great we are. நம்ம எவ்வளவு மகத்துவமானவங்க. நம்ம யாருன்னு நமக்கு தெரியாததுனால நம்ம அடிமைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். எல்லாத்துக்கும் சலாம் சார், எல்லாத்துக்கும் சார், பேய்க்கும் சார், மனுஷனுக்கு சார். ஹல்லேலூயா. கீழ்ப்படியணும். அதிகாரிகளுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்பட்டுதான் ஆகணும். ஆனா அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. தேவனுக்கும் பிசாசுக்கும் சம்பந்தம் கிடையாது. பாகாலுக்கும் விக்கிரர்களுக்கும் நமக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ நம்ம யாரு? ஹல்லேலூயா. யாரு நம்ம? ஆமே. கொண்டு வாங்க உங்க ஹார்ட் மஸ்லோ, ஹார்ட்ல கொண்டு வாங்க. மைண்ட் செட்டப் இல்லை, உங்க ஹார்ட் செட்டப்புக்கு வாங்க. எடுத்துட்டு ஹார்ட் இருதயம் தான் மகா திருப்புகள், மகா பொல்லாதது. அதை அவன் அழிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த இருதயத்துல அந்த பல்லமே கொண்டு வாங்க. Receive this power. Receive this power. You are having all the power what God has given you. It is power. All the power He is giving. எவ்வளவு சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருந்து நம்ம எல்லாம் ராஜாக்களும் பிரபுக்களும் ஆசாரியும் தேவியரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மகிமை நாம காண்போம். அப்போஸ்தலர் 10:36 எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தைகளை அறிந்திருக்கிறீர்கள். அவர் இவ்வளவு நாள் உங்களுக்கு இருதயத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கும். என் பிள்ளைகளுக்கு என்ன செய்வீங்க? நல்லா ஜெபம் பண்றீங்க, நல்லா ஊழியம் செய்வீங்க, ஆனா சமாதானம் இல்லையே. அவர் என்ன செய்தார்? நான் உனக்குள்ள வந்தா உலகம் கொடுக்க கூட சமாதானம் ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்கு வந்துடும். அப்போ உங்களுக்குள்ள சமாதானம் வரலன்னா நீங்க இன்னும் கிறிஸ்துக்குள்ள வரல. ஆமே. அப்ப அந்த உலகம் கொடுக்கூடாதுன்னா பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு புண்ணியமே கிடையாது. ஆமே, ஆமே. உங்களுக்கு வியாதியை பற்றி கவலைப்பட்டு புண்ணியமே கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாமே கர்த்தருடைய கரத்துல. இந்த சரீரம் கர்த்தருடைய கரத்துல. இந்த சரீரத்தை நடத்துகிறவர் ஒரு இன்னைக்கு பைக் இருக்கு, கார் இருக்கு. அந்த காருக்கு அதை பற்றி ஏதாவது கவலை உண்டா? பைக்கு கவலை உண்டா? அதை நடத்துகிறவருக்கு தான் கவலை. பெட்ரோல் இருக்கா, காற்று இருக்கா, ஓடுமா ஓடாதா? அப்போ பைக்கும் கட்டுறது என்ன அப்படிதான் இருக்கும். நம்ம எல்லாம் பைக்கு கார் மாதிரி. ஹல்லேலூயா. நம்மளை நடத்துகிறவராலே நம்ம நடத்தப்படுறோம். பரமபிதா நம்மளை நடத்துறாரு. நீங்க கவலைப்பட்டீங்கன்னா குயவன் கையில இருக்கிற களிமண்ணு, குயவன் நல்லா உரைச்சி அடிச்சு அழகான அச்சில் வச்சு உங்களை ஒரு அழகான பாத்திரமாயிரும். ஃப்ளவர் வாஷோ இல்லைன்னா ஒரு ஏதாவது டீ நல்லா அழகா வைக்க வச்சு நீங்க ஆடுனீங்கன்னா அது என்ன ஆயிரும்? உடஞ்சி. ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் கிறிஸ்தவ பிராட்டா இருந்திருக்கும் கேள்வி. இவ்வளவு நாள் நீங்க ஆண்டவருக்கு பிரிய மாட்டம் நடந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒரு புது சாப்டர் வாங்க. மழைகளை எல்லாம் கழிச்சு டஸ்ட்பின்ல போட்டு எல்லாம் புதியதாயிருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவே தேவன் என்று அறிவிக்கும்படி உலகம் கொடுக்கிற சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கும். ஆமே. அதான் நான் எப்பவும் சொல்றேன். நான் இவங்களுக்கெல்லாம் சொல்லு, நான் 2 வயசு பிள்ளை தான் சொல்றேன். ஹல்லேலூயா. 2 வயசு பிள்ளைக்கு தான் ஒண்ணுமே தெரியாத 2 வயசு பிள்ளை இருக்கா பாருங்க. 3 வயசு பிள்ளைக்கு ஒரு சின்ன நுண்டு கொடுத்து பாருங்க, அது நம்மள்கிட்ட போய் போடிட்டு வராது. 2 வயசு பிள்ளையை கொடுத்துட்டு அழோ மக்கள் இந்த 1 வாடாங்க திரும்ப கொடுத்துரும். வைராக்கியம் கிடையாது, கோபம் கிடையாது, நுள்ளிட்டாலே அடிச்சுட்டாலே சொல்ற எரிச்சல் கிடையாது. ஹல்லேலூயா. குழந்தை போல அவன் சொல்லிட்டானே, இவன் சொல்லிட்டானே,
இவன்கிட்ட பேசுவேனா, அவன்கிட்ட பேசுவேனா, இவன் காலில் வாசலில் மிதிப்பேனா, இதெல்லாம் இருந்தால் பரவத்துக்கு போக முடியாது. மிகவும் இடுக்கமான வாசல். நம்ம எல்லாம் கழுதைய. ஆமே, கழுதைக்கு தானே ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. என்ன சொன்னாலும் அமைதியில் இருங்க. நான் தான் வந்து நடத்துகிறேன். அப்போ உதவி கொடுக்கக்கூடாது, சமாதானம் இன்றைக்கு எல்லாருக்கும் வரணும். அதான் ஆண்டவர் அனுப்பியிருக்காரு. எதை குறித்த கலந்தாதீங்கம்மா. உங்கள் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால போதிக்கப்படுவார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் தெரியவா இருக்கும். சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகள். இன்னைக்கு கர்த்தரால இல்லை. அது என்னன்னா பிசாசு என்ன அழிக்கணும்னு சொல்லி என் பிள்ளைகளை அவன் கையாளுறான். ஹல்லேலூயா. ஆமே. சோதனை வரும். நீங்க உங்க சிலுவையை படுத்திடாதீங்க. ஆமே. என் பிள்ளை இப்படி இருக்கு, ஐயோ ஐயோ என் பிள்ளை. நீ கர்த்தருடைய பிள்ளைன்னா அவன் வீட்டாளர் ரசிக்கப்பட்டுதான். என் பிள்ளைய பற்றி கவலைப்படுதா, என் புருஷனை பற்றி கவலைப்படுதா, என் மனைவியை பற்றி. நீ ரட்சிப்பு பூரணமா இருக்கு, நீ பரிசுத்தமா இருக்க. நம்ம பிள்ளை ஆட்டோமேட்டிக்கா யாரா இருக்கட்டும் கடவுளுக்கு வந்துதான் ஆகும். வசனம் போய் சொல்றாரு. அது உங்களை பரிசுத்தத்துக்கு நேராக இல்லாம உங்களை அழிக்கிறதுக்கு சத்துரு போட்ட சூழ்ச்சி. அதனால உன் வீட்டார் உனக்கு சத்துருவாங்க. ஆமே ஆமே. அப்ப நீங்க என்ன செய்யணும்? சத்துரு எதிர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா. ஆனா நம்பிக்கை வேணும். ஆண்டவரே, என் பிள்ளை குறித்து ஒரு இஸ்ரவேலிலும் ஒருத்தன் யாக்கோபுன்னு நான் கேட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்க நடத்துவதற்கு நன்றி ஆமென்னு சொல்லி விட்டுட்டு போங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காமிக்கிற ஒரு புதிய லைஃபுக்கு வாங்கம்மா. நீ நாட் an artificial life வேண்டாம். ஹல்லேலூயா. எந்த நிலையில் அவர் உள்ள வச்சாலும், அது பள்ளத்துக்குள்ள போட்டாலும் குண்டுக்குள்ள போட்டாலும் வழியே இல்லாத இடத்துல போட்டாலும் நீங்க வழியை நடத்த அவர் இருக்கிறதால தோல்ல சுமந்துட்டு போயிடுவாரு. ஹல்லேலூயா. பாட அனுபவிக்க சம்மதிக்கவே மாட்டேன். நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சாட்சி, நான் ஒரு சில்வர் கூட வெட்ட மாட்டேன். பிரச்சனை தலைக்க மேல சொல்லி அழகாவே சொல்லிடுவாரு, இந்த கிராஸ் இஸ் டூ ஹெவி, ஐ வில் கேரி த கிராஸ் வித் யூ. உங்களுடைய சிலுவை எவ்வளவுக்கு கூடுதலாக இருந்தா நீங்க சந்தோஷப்பட்டு கை கொடுங்க. ஆவின் வரங்களும் கனிகளும் உங்கள்கிட்ட வளருது. ஆவின் கனி வளராண்டாமா? அதுக்கு எவ்வளவு கொத்தி உரம் போட்டு தண்ணி போட்டாதானே அந்த நல்ல கனி வளரும். அப்போ நீங்க உங்களை கொத்துக்கு சம்மதிக்க வேண்டாமா? உங்களை உரம் போடுறதுக்கு, உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்க சம்மதிக்க வேண்டாமா? ஏன் நீங்க பிரச்சனை வந்தோடனே ஆண்டவரே இந்த பிரச்சனையை என்னன்னு மாற்றும். சிஸ்டர் ஜோம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க. பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே அல்லாம வேற யாருமே பரவத்துக்கு போக முடியாது. ஆமே. நீங்க ஃபாஸ்ட் படி இந்த பிரச்சனையை மாத்தின அவர் சொன்னாரா? நான் உனக்கு தந்திருக்கேன், நீ இதை மேற்கொள்ளு. ஏன்னா பிசாசு உன்னை மேற்கொள்ளாது. இப்பவே குனிஞ்சுட்டு நடக்க முடியாம நடக்கிறீங்க. ஒரு பிள்ளை பிறந்தோடனே பிரசங்கி 6:10 நான் நினைக்கிறேன், உன் பிள்ளை பிறக்கிறதுக்கு முந்தைய உலகத்தோடு கூட அதுக்கு பேர் இட்டுட்டாரு. ஆமே. இதை செய்த தெய்வம் உன் பிள்ளையை வளர்க்க மாட்டாரா? உன் பிள்ளை எந்த பொசிஷன்ல இருக்கணும்னு. இன்னைக்கு நான் வந்து ஒரு ஊழியக்காரர். ஆக்சுவலி நான் விரும்பினது, நான் வந்து ஒரு ப்ரொஃபஸரா காலேஜுக்கு போகணும், ஒரு பிரின்சிபலா இருக்கணும்னு நான் விரும்பினேன். ஹல்லேலூயா. என்னுடைய உணர்வெல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனால் என்னைக்கு எனக்கு அந்த உணர்வு எம்ஏ எனக்கு நல்ல ரேங்க் எடுத்து ஒரு பெரிய காலேஜில் எனக்கு அட்மிஷன் கிடச்சி. அந்த காலத்தில் கருணாநிதினு எங்கள் இருந்தார். அவர் வந்து அவருக்கு நாகர்கோயிலும் பிடிக்காது. அதனால அவர் நாகர்கோயில் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் நாங்கள் பேக்வேர்டு, இங்கே பேக்வேர்டு தான் ஃபார்வேர்டுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபேட்டிமா காலேஜில் கிடச்சி. அந்த லேடி பிரைவு வாங்கி எனக்கு சர்டிஃபிகேட் பிடிங்கிட்டு உனக்கு வேறு படிப்பில் வேறு எங்கேயா போயிட்டு திரும்ப முடிச்சு எம்ஏ முடிச்சு பிஎட் முடிச்சு ஒரு பிஹெச்டியும் வாங்கி வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் என்ன செய்துட்டேன்னா, என்னுடைய படிப்புக்கு நான் படித்து டிகிரி எடுக்கணும், ஆனால் அதை ஊழியத்துக்கு நான் ஆண்டவருக்கு மாற்றி விட்டேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த இப்படி வரவேண்டி ஆண்டவருக்கு திட்டம். அது கிடச்சிதான் நான் ப்ரொஃபஸராக போயிருப்பேன், பிரின்சிபலாக போயிருப்பேன், உலகத்தில் போயிருப்பேன். உலகத்தில் நிறைய இன்டெலிஜென்ஸ் பிள்ளைகளை உண்டாக்கியிருப்பேன். ஆனால் எல்லாரையும் நரகத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பேன். ஆமே. இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனால ஏசாமி பிள்ளைய நானும் இருக்கேன், எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். எது நல்லது? அப்போ பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுன்னா, அப்போ உங்கள் பிள்ளைகளெல்லாம் எப்படி ஒப்பு கொடுக்குறீங்க? மனுஷன் டாக்டர் ஆகணும், எந்திரன் இத்தனை கோடி லட்சத்தை கொண்டு விற்கிறோம். எனக்கு சங்கடமாக இருக்கும், பரிதாபமாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த பரிதாபத்துக்கு போகாதீங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு நோக்கம் உண்டு.
ஆமே. அது தீமைக்கல்ல, அது நன்மைக்கு. நீ கர்த்தருடைய பிள்ளைடா, பூமியில உயர்ந்துதான் இருப்பா. உன் பிள்ளைகளும் உயர்ந்த ஸ்தானத்துக்கு தான் இருப்பாங்க. யாக்கோபுக்குள்ள சுதந்திரத்தை நம்ம காணதான் செய்வோம். நீங்க ஏன் இப்பவே புரிஞ்சு வரக்கூடிய ஆசீர்வாதம் இருக்கீங்க? மிந்தியோடு என்ன இருக்கீங்க? 74 வயசு தான் ஆகுது, வேற 1 வயசு தான். ஹல்லேலூயா. வேற வயசும் இல்லை. ஹல்லேலூயா. 74 வயசு தான். சின்ன வயசு தானே, 2 வயசு தானே, 2 வயசு தானே. ஹல்லேலூயா. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். நல்ல நீட்டாக தான் சீனி போட்டு தான் காப்பி குடிப்பேன். எல்லாமே டீசல். உண்பதும் குடிப்பதும் சந்தோஷமா இருப்பது எல்லாமே உலகத்துல ஒண்ணுமே இல்லை. சாத்தா சொல்லுவோம், உனக்கு சுகர் அள்ளி ஒரு சீனியை போடாத, கசப்பை குடிச்சு. உடனே நமக்கு சுகர் வந்து கசப்பை குடிச்சிருச்சு. நீ சந்தோஷமா பிறந்தாத, உன் பிள்ளையை குடிச்சதான் கவலையை தாரேன். உறக்கம் வரல, டேப்லெட்டை தின்னு, ஸ்லீப்பிங் டோஸை தின்னுன்னு சொல்லி ஸ்லீப்பிங் டோஸ் தந்து வாழ்க்கை ஃபுல்லாக உங்களை அடிமை ஆக்கிடுவோம். இப்போ நீங்கள் எல்லாம் ஸ்லீப்பிங் டோஸ் அடிமைனா இன்னைக்கு ஸ்லீப்பிங் டோஸை நிறுத்திடுங்க. ஹல்லேலூயா. ஆவியான சொல்ல யாரோ அடிமை இருக்கிறீங்க. ஸ்டாப் தட். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் உறக்கம் தர்றதெல்லாம் அவரு தான், சுகம் தர்றதெல்லாம் அவரு தான். அடுத்த கிட்னியை பார்த்தீங்கன்னா கிட்னி ஒண்ணுமே கிடையாது. மற்ற கிட்னி இல்லாதவட மாதிரியே இருக்கேன். ஹல்லேலூயா. இது தேவனுடைய ஆலயம் நினைங்க. உங்க சரீரம் சாத்தானுக்கு சாட்சி சொல்லாதீங்க. ஐயோ எனக்கு ஒண்ணுமே இருக்காது. 10 வருஷத்துக்கு தலையில, எனக்கு தலையில இன்னைக்கு 7 வருஷம் தான் உயிரோடு இருப்பேன் டாக்டர் சொன்னார். இன்னைக்கு 14 வருஷம் ஆயிடுச்சு. அது 7 மணிக்கு ஒரு ஆபரேஷன். ஹல்லேலூயா. அவனுக்கு தோத்து போலவேமா. உங்க சரீரம் தேவனுடைய ஆலயம். நீங்க ஏசப்பா குடியிருக்கிற வீடு. அவருக்கு ரத்தம் உங்களுக்குள்ள. உங்க பாகங்கள் எல்லாம் அவருடைய கைகளால பிடிக்கப்பட்டது, தொடப்பட்டது. அது எப்படி சாத்தா வர முடியும் நினைங்க? வருவான், சொல்லுவான், சோக்கேடு வரும். ஆனா அவன் நம்மளை சேதப்படுத்த முடியாது. அது இருக்கு, 500 சுகர் இருக்கு, 500 அது போயிருக்கு. ஆனா அவன் என்ன சேதப்படுத்த முடியாது. ஏன்னா அங்க இருக்குது ஏசப்பா. ஏசப்பாக்கு ரத்தம், ஏசப்பாக்கு ஆளு. நம்புங்க, நீங்க ஆர்டினரி பர்சன் இல்லை. அவருடைய சாட்சியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய இந்த விரல் அழுகி விழுந்துடும். என் காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் எடுக்கும் எல்லாம் கா சிஸ்டர் டாக்டர் பிரச்சனை. எங்கேயாவது இது ஏசாமிக்க காலு, இது ஏசாமி தூக்கி சுமக்கிற காலு. என் கால சுவிசேஷ காலில் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு இருக்கு. சொல்லிடுவோம், அடிச்சு பேசிடுவோம். சுவிசேஷ நசுக்குங்க. அவனுக்கு சாட்சி சொல்லாதீங்க. நான் வியாதியாகும். எங்க கேட்ட 99 பேர் எனக்கு சுகர் சுகர் சுகர். அப்ப இந்த 99 பேரும் நரகம் தான். ஏன்னா சுகர் தான் விசாசியாகிட்டு. ஆமே. அவன் வருவான். அவனை நீ ரெசிஸ்ட் பண்ணு. வரமாட்டான் நமக்கு சொல்லல. அவனை மேற்கொள்வாய். உனக்குள்ள அதிகாரம் இருக்கு. நீ சுகம் உள்ளவன், நீ பலன் உள்ளவன். உனக்குள்ள ஜீவன் இருக்கு. ஜீவனுள்ள தேவனுடைய உயிர் உனக்குள்ள இருக்கு. அவன் உயிர்ப்பிக்கிற சாட்சி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லணும், நான் இனி சாட்சியா இருக்கேன். இவ்வளவு நாள் நம்ம சாட்சி இல்லை. விவாகரத்து பார்த்தா கிறிஸ்தவங்க, ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா கிறிஸ்தவங்க, ஹார்ட் அட்டாக் பார்த்தா கிறிஸ்தவங்க, கிட்னி ஃபெயிலியர் கிறிஸ்தவங்க. ஏன்னா கிறிஸ்துவை உடையவே சாத்தான் சொல்லுவான், நீ கிறிஸ்து கிறிஸ்துன்னு சொல்ல உன்னை நான் உடவை பார்த்தேன்னு சொல்லி அவன் அழிச்சுட்டே இருந்தானே. ஆமா ஆமா, நான் அவன்கிட்ட செத்துட்டு போயிருந்தது. நம்ம அவங்களும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. ஐயோ நானும் இல்லையே, நமக்கு பரலோகம் இருக்கு. இந்த சிலுவையை தூக்கி நடந்தாதான் உனக்கு பரலோகம். இந்த சிலுவையை தூக்கி நடந்தாலும் நீ யாரை கிராஸ் பண்ண முடியும்? வெட்டிடாதீங்க. உங்களுக்கு தர ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு தர பிரச்சனைகளை கட் பண்ணிடாதீங்க. பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்க. ஆமே. பிரச்சனை என்ன செய்யுங்க? ஃபேஸ் பண்ணுங்க. ஒன்றும் செய்ய. நான் எத்தனை ஃபேஸ் பண்ணி 46 வருஷம் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஹல்லேலூயா. ஆமே. இன்னும் வருஷங்களாக தான் நான் எனக்கு தர சோதனை எல்லாம் சும்மா 1 நாள் 2 நாள் இப்போ தரமாட்டாரு. அவருக்கு தெரியும் இவன் இயேசுவை தேவன்னு நிரூபிச்சிருவா. அதனால சாத்தான் இவளை எங்கோடியாவது அழிக்கணும்னு சொல்லி அவன் மேக்சிமம் தான் தருவான். நான் மேக்சிமம் வந்தேன்னா நான் மறந்துட்டு நான் ஆடி பாடி அம்பாட்டி நடவேன். அவன் ஃபுல் மாதிரி போயிடுவான். நான் அழுதாதானே அவனுக்கு போகும். நம்மள ஒரு ஆள் திட்டுது மாறி திட்டு கொடுத்தாதான் திட்டுனா அதுக்கு ஒரு சொல்லும். அப்படிதானே? நீங்க திட்டாத நாய் படைக்குன்னு சொல்லிட்டு போங்க. அந்த ஆளுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னா சசடி தோற்று பண்ணவன் அதை சொல்லிட்டு போயிருங்க. அவரை சொல்லி மறந்துடும் சொல்லுங்க. இந்த விரல் அடி விழுந்துடும். இந்த விரல்
இந்த மாதிரி என்ன அழகா இருக்கு பாருங்க. ஒரு நாளை கேட்டேன், ஏசப்பா நான் யாரு? நீங்க கேள்வி கேளுங்க. கேள்வி, ஏசப்பா நான் யாருன்னு கேளுங்க. நான் யாரு? நான் யாரு? நான் உங்க பிள்ளை. என் சரீரத்துல யாருக்கு ரத்தம் இருக்கு? உங்க ரத்தம் இருக்கு. என் சரீரத்துக்கு உள்ளாலே யாரு? இருள பிசாசு. ஆமே. நம்ம இயேசுக்கு இடம், பிசாசுக்கு இடம். ரெண்டு பேருக்கு இடம். இப்படி எந்த இடத்துல நீங்க தூங்கி இருந்தீங்க? பாகாட்ட தேவனா பாகாட்ட போ, இயேசு தேவனா இயேசுகிட்ட போங்க. ஆமே. டிசிஷன் எடுக்கணும். நம்ம இயேசுவை தேவன் நிரூபிக்கணும். நம்ம சந்தோஷமா கிறிஸ்தவங்கன்னா எப்பவும் சந்தோஷம் உள்ளவங்க. ஹல்லேலூயா. மகிழ்ச்சி தான் நமக்குள்ள கிஃப்ட். ஹல்லேலூயா. அடுத்து சொன்னேன், ஆண்டவர் இயேசுவை என்ன திரும்ப மறந்துருங்க. அவருக்கு மறந்துரு சொன்னவர் என்ன மறக்க வச்சுட்டாரு. சேதி யாரும் இயேசுன்னு சொல்ல பஸ்ல ஏறிட்டா உங்க மூட்டைகளை தலைக்கு மேல தூக்கி வச்சு இருக்காதீங்க. கல்வாரி சிலுவை அங்கே இருக்கும், அதுல இறக்கி வைங்க. ஏசா பார்த்து ஒரு சிரிங்க, ஹாப்பியா ஒரு இடம் பாருங்க, அமைதியா இருக்கு. அல்லேலூயா, தோத்திரம் அவர் விரும்பல. அல்லேலூயா. எல்லாருக்கும் நான் ஹல்லேலூயா 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 இஸ் ஆல்ரெடி தேர். அதுக்கு நீங்க அல்லேலூயா வாழமாக வரணும். தேவ வல்லமா வரணும். தேவ கிரியை நடப்பாக்கணும். அப்ப நீ மாய்மான மனம் இருக்காத, உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாத. என்னை பார்த்தா யாருமே ஊழியக்காரர் சொல்ல மாட்டாங்க. எனக்கு அதுதான் சந்தோஷம். எனக்கு ஊழியக்காரர் யாருமே ஊழியக்காரர் இல்லை. அல்லேலூயா. நான் பார்த்து எனக்கு யாரும் ஊழியக்காரங்களா தெரியல. அதனால நான் என்ன ஊழியக்காரங்க யாரும் தெரிய நான் இஷ்டப்படவே இல்லை. ஏன்னா எனக்கு என்னன்னா ஏசாமிக்க இல்லை. அவர் சொல்ற மாதிரி நான் செய்வேன். போன்னு சொல்ற இருக்கிற இயேசுவை ஆக்டிவேட் பண்ணுங்கம்மா. செல்லுக்கு சிம்ம போட்டாச்சு, அதை ஆக்டிவேட் பண்ணாமல் இருந்தால் எப்படி வரும்? யூ ஆக்டிவேட். அது ஆண்டவரை உயிர்ப்பீங்க, ஜீவனை கொடுங்க, அந்த ஜீவனை எடுங்க. அதை எடுத்தாதான் அந்த ஜீவன் வல்லமையாய் செயல்படும். அது கொஞ்சம் கொஞ்சம்னா சார்ஜர் போடுங்க. உங்க ஆத்மா தேவனோடு சஞ்சரிக்கட்டும். எனக்கு ஆத்மால நான் ஜெபிக்கிறது யாரும் அதை பார்க்க முடியாது. ஆனா எனக்கு உள்ளம் தேவனை மகிமைப்படுத்திட்டே இருப்பேன். 24 மணி நேரமும் கோவான்னு சொல்லிட்டே இருப்பேன். ஹாப்பி. எனக்கு வெறும் பேட்ட, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா பாரு என்னை பற்றி என்ன மாதிரி சொல்றாரு. அங்க ஏசப்பாவும் ஃபாதரையும் அவனும் போலீஸ் பிடித்தாலும் வெரி ஹாப்பி. இது பரிசுத்தாவியை தூக்கப்படுத்தாதீங்க. ஹல்லேலூயா. Be a true Christian. True Christian. ஹல்லேலூயா. மற்ற வேண்டாம் நமக்கு. ஹல்லேலூயா. அதனால சொல்லுங்க. அடுத்தது, மரித்தோருக்கு முதற் பிறந்தவர். மரித்தாரு, உயிரோடு எழும்பின ஒரே தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தேவனை நீங்க சாட்சியப்படுங்க. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி வருகிற இயேசு கிறிஸ்துவர். அவர் ராஜாவுக்கு ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம். நான் எப்பவும் சொல்றேன், நான் ராஜாதி ராஜத்துக்குள்ளே எங்க